விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் கடந்த ஒரு வாரமாக தாத்தாவின் மரணம் பலரையும் துக்கப்படுத்தி கண்ணீரில் மிகவும் ஆழ்த்திவிட்டது. அத்துடன் கோபிக்கு மிகப்பெரிய தண்டனையாக அப்பாக்கு செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று ஈஸ்வரி முட்டுக்கட்டை போட்டுவிட்டார். அதனால் வீட்டிற்கு வந்த மருமகளாக இருக்கும் பாக்கியா மகளாக அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் முன்னாடி ஈஸ்வரி சொல்லிவிட்டார். இதனால் மாமியார் மாமனாருக்காக பாக்கியா மகளாக மாறி தாத்தாவிற்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்து வீட்டுக்கு திரும்பிவிட்டார். வீட்டிற்கு திரும்பிய பிறகு அனைவரும் தாத்தாவை நினைத்து அழுது வேதனைப்படும் பொழுது செல்விதான் அங்கே இருந்து ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் சொல்லி வருகிறார். ஆனாலும் எல்லோரும் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது தாத்தா கடைசியாக பேசிய விஷயங்களை நினைத்து பார்த்து கொள்கிறார்கள். பிறகு ஒவ்வொருவரும் சோகமாக இருக்கும் நிலையில் தனியாக தூங்க வேண்டாம் என்று வீட்டிற்குள் அனைவரும் சேர்ந்து தூங்குகிறார்கள். அடுத்த மறுநாள் பாக்கியா வழக்கம் போல்